நண்பர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். தமிழகத்தில் உள்ள ஆன்மீக தலங்களை நன்கு ஆராய்ந்து அதனுடைய முழு விவரங்களுடன் இன்றைய ஆன்மீகம் இன்றைய கோயில் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து கோயில்களை பற்றிய ஆன்மீகத்தை பற்றிய வீடியோக்களை பதிவிட இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய ஆன்மீகத்தில் இன்றைய கோயில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குன்றத்தூர். இந்த கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். இதோடைய முதல் கடவுள் முருகன். வள்ளி தெய்வானை உடனுடன் காட்சி தருகிறார். நடை திறப்பு நேரம் காலை 6:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை இருக்குது. மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும். அன்பர்கள் பக்தர்கள் அனைவரும் இந்த நேரத்தில் வந்தால் கோயிலுக்குள் சென்று வர முடியும். சுவாமியின் தரிசனத்தை காண முடியும். சிறப்பு பூஜை, காலசாந்தி பூஜை காலை 7 மணியிலிருந்து 7:30 வரை நடைபெறும். சாயராஜா பூஜை இரவு 7 மணியிலிருந்து 7:30 வரை நடைபெறும். அன்பர்கள் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த நேரத்தை சரி செய்து கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக நாம் இந்த கோயிலுக்கு வர வழிகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிற வழி என்பது முக்கியம். வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வருவதற்கான வழியை தேட ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் நம்ம முழு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். முதல்ல வழி, அதுக்கடுத்து தான் அந்த கோயிலுடைய கட்டடக்கலை, அப்புறம் தல வரலாறு, தல புராணம், அப்புறம் சிறப்பு, வேண்டுதல், வரம், இப்படி ஒவ்வொன்றாக நாம் பிரித்து பதிவிடப் போகிறோம். உங்களுக்கு தேவை என்றால் தனி பிரிவுகளையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எல்லா பிரிவுகளும் தனித்தனியாகவும் வீடியோவாக பதிவேற்றப்படும் என்பதை தொண்டு கொண்டு இப்போ நாம் அந்த கோயிலுக்கான வழிகளை பார்க்கலாம். இது காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னைக்கு அருகாமையில் அமைந்துள்ளது குன்றத்தூர். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தென் திசையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா அது ரயிலில் வந்தாலும் சரி, பேருந்தில் வந்தாலும் சரி, இந்த இரண்டுத்துலேயும் வர்றவங்க நேராக தாம்பரம் வந்து இறங்கிட்டா அங்கேயே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. 66 அப்படிங்கிற தடையன் கொண்ட அரசு பேருந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ இது ஒரு பஸ் இல்லைங்க, இந்த நம்பரில் நிறைய பஸ் இருக்குது. வரிசையாக நிற்கும். சேம் டைமில் 3 பஸ்ஸு கூட சில நேரங்களில் அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் கோயிலில் கொண்டாந்து விட்டுருவோம். ரெண்டாவதாக அதே தென் திசையிலேருந்து கார்லேயோ அல்லது 2 சக்கர வாகனத்தையோ வர்றவங்க மீஞ்சூர் வண்டலூர் பைபாஸ் சாலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏறிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக குன்றத்தூர் ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் வந்துடலாம். சரி, இப்போ தென் திசையிலேருந்து வரவங்கள பார்த்தோம். இப்போ அதுக்கு நேராக வட திசையிலேருந்து வந்தால் எப்படின்னு பார்க்கலாம். வட திசையிலேருந்து பேருந்தில் வரவங்க ஆவடி வந்து அங்கேருந்து ரொம்ப எளிமையாக வந்துடலாம். 266 என்ற தடையன் கொண்ட ஒரு பேருந்து இருக்குது. அதுவும் நிறைய அதுமாரி சர்வீஸ் இருக்குது. ஈஸியாக குன்றத்தூர் வந்துடலாம். அதே வட திசையிலேருந்து கார்லேயோ 2 வீலர்லேயோ வரவங்க அவங்களும் ரொம்ப ஈஸியாக அதே வண்டலூர் பைபாஸ் எடுத்து வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக குன்றத்தூர் வந்துடலாம். இல்லைன்னா உங்களுக்கு இன்சைட்லேருந்து வரவங்க, சென்னைக்குள்ளேருந்து வரவங்க போரூர், குன்றத்தூர் ரொம்ப எளிமையாக வந்துடலாம். கிண்டி, போரூர், குன்றத்தூர் இப்படி வந்துடலாம். இப்போ கிழக்க போக வேண்டாம், ஏன்னா கிழக்க கடல் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து யாரும் வரப்போகிறது இல்லை. இப்போது மேற்கு திசையை பார்த்தோம்னா மேற்கு திசையிலேருந்து வரவங்க பேருந்துலேயோ இல்லை ட்ரெயினில் வரவங்க சென்ட்ரல் வந்து தான் வருவாங்க, அதை விட்டுடலாம். பேருந்தில் வரவங்க பூந்தமல்லியில் வந்து இறங்குனா அங்கே அந்த 66 இருக்கும். 66 பஸ்ஸுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பூந்தமல்லி டு தாம்பரம் குன்றத்தூர் வழியாக போகக்கூடிய பஸ். ஸோ இந்த பேருந்து ரொம்ப நிறைய இருக்குது, நிறைய சர்வீஸ் இருக்குது. ஸோ பூந்தமல்லியில் ஏறி குன்றத்தூர்னு பஸ் டிக்கெட் எடுத்தோம்னா கரெக்டாக ஈஸியாக கொண்டாந்து விட்டுருவான். ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப கிட்டக்க பூந்தமல்லியிலேருந்து குன்றத்தூர் வரத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். கார்லேயோ இல்லை 2 வீலர்லேயோ வரவங்க என்ன பண்ணலான்னா இங்கே பூந்தமல்லி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நேரடியாக குன்றத்தூருக்கு வழி இருக்குது. நல்லா இப்போ 4 வழி சாலையாக போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப ஈஸியாக எளிமையாக டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப எளிமையாக வந்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கோயிலுடைய கட்டடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாம் அதை பார்க்க போகிறோம்.
இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கு கீழே ஒரு பெரிய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கார்கள் கண்டிப்பாக இங்கே விட முடியும். ஒரு 2000 3000 இருசக்கர வாகனங்களும் இங்கே நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாகன நிறுத்தும் இடம் இங்கே இருக்குது. அந்த நிறுத்த இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஒரு சின்னதாக ரோடு போகுது பாருங்கள். அவசரத்துக்கு வரவங்க, பட்டு முடியாதவர்கள், வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள், படியில் ஏறி போக முடியாதவர்கள் நேரடியாக மேலேயும் போய் பார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு சிறிய பார்க்கிங் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் விரிவாக பார்க்கலாம். பட்டு இது பார்க்கிங்கு. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் பூக்கள் அங்கே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. இப்போ நேராக போனோம்னா எங்கள் ஃப்ரண்டில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது பாருங்கள். இந்த மண்டபம் வந்து மெயின் மண்டபம். பட் இது வந்து பிற்காலத்தில் நம்ம தேவரால் கட்டி கொடுக்கப்பட்டது. அதாவது எம்ஜிஆரை வைத்து சினிமா படம் தயாரிப்பாளர் இல்லை, தேவர் ஃபிலிம்ஸ், தேவர். அது ஒரு பெரிய முருகனுடைய பக்தர். அவர் தான் வந்து இந்த மண்டபம் கட்டி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த படிக்கட்டுகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக வரிசையாக இருக்குது. இது 84 படிக்கட்டுகள் மொத்தமாக சொல்கிறாங்க. 82 படிக்கட்டுகள் முன்னாடி இருந்ததாகவும் 2 படிக்கட்டுகள் இந்த மண்டபத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள். இது சேர்த்து 84 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 படிக்கட்டு இந்த மண்டபம் கட்டினது வந்து தான் தேவர். இதை ஒரு பெரியவரே எனக்கு பேட்டியாக கொடுத்துருக்காரு. அதை இதில் சேர்க்க முடியாது, ஏன்னா அவர் 5லேருந்து 10 நிமிஷம் பேசினார். அது சரியாகவும் புரியல. அதனால் வந்து அதை நம்ம இதில் சேர்க்க முடியாது. இருந்தால் தனியாக போடுறேன், அதை விருப்பப்பட்டவங்க பாருங்கள். ஏன்னா அவர் முழுசாக நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த படியில் அப்படியே ஏறி கொஞ்சமாக மேலே போனோம்னா இங்கே வந்து முருகன் வந்து வடக்கு பார்த்த திசையில் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, முருகன் கோயில் அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோயிலுக்கான ஒரு வித்தியாசமான கட்டடக்கலை அமைப்பு என்னென்னா, வடக்கு பார்த்த திசையில் கோயிலின் வாசல் இருப்பது. இதுதான் ஒரே கோயில், இதுதான் இல்லை, ஒரே ஒரு கோயில். அது இருந்தால் குன்றத்தூர் முருகன் கோயில் தான். இது ஒரு இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. இப்போ கோயில் மேலே ஏறி வந்தோம்னா இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றுவது போவது இதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இடம் வந்து கட்டியிருக்காங்க. கீழே இறக்கி போய் அங்கே நம்ம வந்து அதை அகல் விளக்கை ஏற்ற முடியும். பட் இப்போ கோயிலுக்கு போனோம்னா நேரடியாக உள்ளே போகலாம். லெஃப்ட்டில் ஒரு வழி இருக்குது, ரைட்டில் உள்ள வழி இருக்குது. இது கோயிலை சுற்றுவதற்காக நாம் இப்போ வெளிப்புறத்தை பார்க்குறதுனால ரைட்டில் நம்ம போகிறோம். இப்போ ரைட்டில் அப்படியே கீழே இறங்கி போனோம்னா அழகாக போகும்போது ரைட் சைடில் வந்து கோயிலுடைய முன்பகுதியுடைய குன்றுடைய அடிப்பகுதியை நம்ம பார்க்க முடியுது. அங்கே போனீங்கன்னா அழகாக ஒரு ரோடு ஒன்று போயிட்டுருக்கு. இது இந்த கோயில் ஓரமாக போகக்கூடிய கிராமம், இந்த உள்ளுக்குள்ள மக்களுடைய வசிப்பினர்கள் போகக்கூடிய ஒரு சாலை. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய கட்டடவுடைய இடது பக்கம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு சின்னதாக ஒரு சாலை ஒன்று அமைச்சிருக்காங்க, இங்கே பார்க்க முடியுது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் அப்படி கீழே போகிறவர்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா விழா காலங்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ மக்கள் வந்து எல்லா வகையிலையும் அவங்க சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வரதாக இருக்கட்டும், இல்லை போகிறதா இருக்கட்டும், அதுக்காக யூஸாக இருக்கும்னு சொல்லி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கே ஒன்று போகுது. அப்படியே போனீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஒரு வைவ் பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கோயிலுக்கும் பின்பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைவ் பாயிண்ட்டு, இந்த தடுப்பு இதெல்லாம் புதுசாக கட்டினது தான். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ எளிமையாக இருக்கும். இங்கேருந்து இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா தூரமாக தெரியுது பார்த்தீங்களா. இன்னும் இங்கே வீடுகள்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, எல்லாம் விளைநிலங்களாக இருந்தது. இப்போ தான் வந்து இது மாறிக்கொண்டு இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த மீஞ்சூர் வண்டலூர் சாலை போகும், அந்த வெளிவட்ட சாலை அப்படி தான் போகுது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா கோயிலுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டடம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த முடி காணிக்கை செலுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து அதாவது டாய்லெட்டு அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன், கழிவறை கட்டியிருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பார்க்கிங் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பார்க்கிங் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து முடியாதவங்க, வயதானவர்கள், அவசரத்துக்கு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இப்படி வந்து இங்கே இறங்கி இப்படி பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே இப்போ கோயிலுடைய ஃப்ரண்ட் பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை, வள்ளியும் முருகனும் அந்த காதல் காட்சி பண்ணுற அந்த காட்டு பகுதியை சும்மா ஒரு அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே போய்ட்டால் மறுபடியும் இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ கோயிலுடைய உட்பகுதியை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ உள்ளே போனோம்னா முழுக்க முழுக்க கோயில் கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. அது தூண்களாக இருக்கட்டும், மேல் அந்த ரூப்பாக இருக்கட்டும், இல்லை
தரைத்தளமாக இருக்கட்டும் எல்லாமே கருங்கல் தான். இது ஒரு தொன்மையான கோயில் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ உள்ளே போனோன்னா என்ன மாதிரி நம்ம வந்து பக்தர்கள் வணங்குவதற்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எனி டைமு பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பிள்ளையாரை தரிசிக்கலாம். கியூவில் நிற்கும் போது பிள்ளையாரை தரிசிக்க முடியும். அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான அந்த சீட்டு நம்ம கொடுக்குறாங்க. அர்ச்சனை பண்ணுற அந்த சீட்டு கொடுக்குறாங்க. அப்படியே உள்ளே போய் நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம்னா இந்த கோயிலுடைய அந்த மண்டபத்துடைய லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான அந்த அலங்கார பொருள் இதெல்லாம் வந்து ஓரமாக அடுக்கியிருக்கு. அப்படியே நேராக போனோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம முருகன் சன்னதிலேயே நம்ம ஏதாவது வாங்கணும், நம்ம வீட்டில் கொண்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முருகன் படமோ இல்லை அவருடைய சிலையோ இல்லை வேறு கடவுள் சிலையோ வந்து இங்கேயே விற்பனை செய்கிறாங்க. நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அந்த சிலைகள் இருக்குது. அதை நம்ம ஒரு சுற்றிக்கிட்டு அடுத்தது போனோம்னா ஒரு அரச மரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க அந்த வீடியோஸில் நிறையா தாலி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே வந்து நிறைய கட்டியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தது அப்படியே பின்னாடி கோயிலுக்கு பின் சைடு போயிட்டு நம்ம அப்படியே ரைட் எடுத்து நம்ம இன்சைடு வந்துடலாம். இப்போ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு வாசல், ரைட் சைடு ஒரு வாசல், முன்பக்கம் ஒரு வாசல் அப்படி இருக்குது. பட் முழுக்க முழுக்க இது கருங்கல்லால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை கட்டிய மன்னன் வந்து குலோத்துகங்க சோழன். ஸோ சோழ பேரரசுகள் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா சோழர்கள் தான் இந்த இந்து கோயில்களில் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சிவன் கோயிலையும் முருகன் கோயிலையும் நிறைய கட்டினாங்க. இதுதான் இதனுடைய வரலாறாக இருக்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் 1726 மதுரை நாயக்கரால் இது வந்து மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி நான் மண்டபத்தில் அந்த ஃபஸ்ட்டு டைம்லேயே சொன்னேன், ஃப்ரண்டில் இருக்கிற மண்டபம் அப்புறம் 2 படி இதை வந்து நம்ம தேவர் ஃபிலிம் தேவரையா கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வச்சு நிறைய படம் தயாரிச்சிருக்காரு. தேவர் ஃபிலிமுடைய உரிமையாளர் தேவர் கட்டினார்னு சொன்னேன். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இது ஒரு தொன்மையான பழமையான கோயில் தானே ஒழிய நவீன எந்த ஒரு கட்டமைப்புகள் இங்கே இல்லை. பட் வந்து அது கோயிலை சுற்றி இந்த சீரமைப்பு பணிகள் மட்டுமே நவீன கட்டமைப்பில் நடந்திருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டோம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு புராணம் உண்டு. புராணம் வேறு வரலாறு வேறுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன புராணம், இதுக்கு என்ன தலப்புராணம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சுருக்கமாக தான் இருக்குது. நம்ம எங்கே தேடினாலும் இதோடைய விரிவான தலப்புராணம் நமக்கு கிடைக்கல. திருப்போரூரில் போய் அசுரர்களை வந்து அழிச்சிட்டு முருகன் திருத்தணிக்கு இந்த வழியாக போகிறாரு. அப்போ அவருக்கு களைப்பாக இருக்குது. அதனால் இந்த குன்றின் மேல் ஏறி தன்னுடைய களைப்பை போக்கி கொண்டார். அப்படி போக்கும்போது இங்கே சின்ன ஒரு லிங்க வழிபாடையும் அவர் பண்ணார் அப்படின்னு ஒரு செய்தியும் இதில் இருக்குது. இதுதான் இதனுடைய தலப்புராணம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுப்பிரமணிய சுவாமிங்கிற பேரில் தான் இந்த கோயில் வந்து இங்கே வந்து அவர் இருக்கார். அதனால் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னாலே வந்து மனைவி மக்களோடு இருக்கக்கூடியவர். அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சண்டை சச்சரவுகள் தீரும், அப்புறம் பார்த்திங்கன்னா செல்வங்கள் கொழிக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்களை நான் பார்த்துருப்பேன், இந்த வேண்டுதல் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இப்போ என்ன நம்ம இங்கே காணிக்கையை கொடுக்கலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து எடைக்கு எடை தானியங்கள் கொடுப்பது, இப்படிப்பட்ட காணிக்கை செலுத்தலாம், உப்பை காணிக்கையாக செலுத்தலாம். இப்படி தான் வந்து இங்கே இந்த காணிக்கைகள் இருக்குது. நம்ம எது வேணாலும் செலுத்தலாம். ஒரு சிறப்பு காணிக்கைன்னா இப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த கற்களால் வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ சின்னதாக அப்படி கட்டுற மாதிரி வச்சு கட்டுறாங்க. இது ஒரு வேண்டுதலாக பண்ணுறாங்க. அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறியிருக்கு. நிறைய பேர் நாங்கள் வீடை கட்டியிருக்கிறோம், இதுக்கான சோர்ஸ்லாம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேட்டிகளை கூட நம்ம பார்த்தோம். அதுதாங்க இங்கே மிக சிறப்பான நிகழ்ச்சி என்னென்னா முருகன் வேல் வாங்குகிற நிகழ்ச்சி வந்து ரொம்ப மிக சிறப்பாக அங்கே நடத்தப்படுது. இது தாங்க இதோடைய சிறப்பு. நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோக்களுடைய எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ அவ்வளவுதான். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.